சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நம்மளுடைய வீடியோவில் கொடைக்கானலில் உள்ள ஸ்டெர்லிங் ரெசார்ட்டை பற்றி பார்த்தோங்க. இதுவும் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான். நாங்கள் மார்னிங் எங்கள் வீட்டில் கிளம்புனதுலேருந்து எங்கே சாப்பிட்டோம், ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் எங்களுக்கு கொடுத்த ரூம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து திண்டுக்கல் போயிட்டோம். திண்டுக்கல்லில் வந்துட்டு காலையில் ஒரு 11-11:15 அங்கே போயிட்டோம். அங்கே வந்துட்டு வேணு பிரியாணியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 11 மணிக்கு வந்து கடை ஓப்பன் ஆகியிருக்குமா அப்படின்னு எங்களுக்கு டவுட் இருந்தது. ஆனாலும் போய் பார்க்கலாமேன்ட்டு போய் பார்த்தோம். ஆனால் 11 மணிக்கு ஓப்பனில் தாங்க இருந்துச்சு. பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. எங்களை மாதிரியே கொடைக்கானல் போகிற வழியில் அங்கே சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்து அந்நேரத்துக்கே வந்திருந்தாங்க. பேசிக்கான ஐட்டம் எல்லாமே அந்நேரத்துக்கு 11 மணிக்கே இருந்துச்சு. பிரியாணி, கோலா உருண்டை, சிக்கன் இது மாதிரி இருந்தது. நாங்கள் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கொடைக்கானலுக்கு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு அங்கே நிறைய கடையெல்லாம் இருந்தது. அங்கேயும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் கொடைக்கானலுக்குள்ளே வந்து போயிட்டோம். நாங்கள் தங்க போகிற இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் வந்து கொடைக்கானல் லேக் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே காரில் போனால் போயிடலாம். இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் வந்துட்டு ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். இங்கே வந்து ஒரு 200 ரூம் கிட்டே இருக்குது. கொடைக்கானல்லையே 2 ஸ்டெர்லிங் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு லேக் பக்கத்துலேயும், இன்னொன்று வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வில்பட்டிங்கிற ஊரில் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டெர்லிங் ரெசார்ட்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். போய் இறங்கின உடனே எங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ரிசீவ் பண்ணாங்க. நான் வந்துட்டு இங்கே ரிசப்ஷனில் நின்றுட்டு அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிளேஸ் எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்தேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே நல்லா ஒரு பெரிய கார்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே எல்லோரும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நேற்று ஸ்டெர்லிங் ரெசார்ட்டை பற்றி போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த இடத்த வந்து நான் காட்டாமல் விட்டுட்டேன். இப்போ தான் இந்த வீடியோவில் தான் காமிக்கிறேன். இந்த ரெசார்ட்டில் தங்கி இருக்கிறவங்க மார்னிங் ரெடியாகி வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் இங்கே உள்ள ஊஞ்சலில் விளையாடுறது, அங்கங்கே சின்னதாக ஒரு கிட்ஸ் ஏரியா மாதிரி அவங்க விளையாடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்து விளையாடுறதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூமுக்கு வந்து நாம் போகலாம். எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு எங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போது கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு 2 என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து சைடில் ஒன்று இருக்குது. அங்கங்கே ஊஞ்சல், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிட்ஸ் ஏரியான்னு நிறைய இருந்தது. இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன டீ கடை மாதிரி ஒன்று இருந்தது. அது முன்னாடி உட்கார்றதுக்கு வுட்லேயே சேர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டீ கடை வந்துட்டு ஈவினிங் 1 ஹவர் மட்டும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த ரெசார்ட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சீசன், அன்சீசன், அப்புறம் நார்மல் டேஸ்னு ஒவ்வொரு டைமிங்லேயும் இங்கே வந்து சார்ஜஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சீசன் டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ரூம் கிடைக்காது. எங்களுக்கு கடைசி டைமில் தான் கிடச்சிது. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. எங்களுக்கு கொடுத்துருக்குற ரூம் வந்துட்டு மாடியில் இருக்குது. ரூம் ஓப்பன் பண்ண உடனே ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரூம் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருந்தது. ஹாலில் வந்துட்டு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அங்கேயே சின்னதாக ஒரு டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி விண்டோ இருக்குது. இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்துட்டு நம்ம நைட்டு தூங்கும்போது பெட்டாக அப்படியே மாற்றிக்கலாம்.
இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரூமில் வந்துட்டு ஃபேன்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப குளிராக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஹீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி ட்ராயர்லாம் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மட்டும்தான் இந்த மாதிரி பீங்கானில் கப்பு கொஞ்சம் கண்ணாடி பவுல்லாம் இருந்தது. நம்ம எதாவது ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா வச்சு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு சுடுதண்ணி வைக்கிறதுக்காக ஹீட்டர், அப்புறம் காஃபி, டீ பவுடர், கொஞ்சம் தண்ணி இருந்தது. அடுத்ததாக இந்த கபோர்டில் வந்துட்டு நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காகவும் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 டவலும் கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்ததாக வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இங்கேயும் ஒரு டிவி இருக்குது. இந்த பெட்டில் வந்துட்டு ஒரு 2 பேர் படுத்துக்கலாம். மொத்தமாக இந்த ரூமில் வந்துட்டு ஒரு 4 பேர் வரைக்கும் தங்கலாம். நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். இங்கேயும் ஒரு பெரிய கண்ணாடி விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வழியாகவும் நம்ம பார்க்கலாம். மார்னிங் டைமில் எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அங்கே ரூம் வேறு யாரோ கீழே வந்து காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க போல். இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. இங்கே அவங்களே டூத் ப்ரஷ், பேஸ்ட்டு, ஷாம்பு, கண்டிஷ்னர், பாடி லோஷன் இப்படி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே 24 ஹவர்ஸும் வந்து ஹாட் வாட்டர் வந்துட்டே தாங்க இருக்கும். சரி, இப்போ ஈவினிங் போல் ஆகிடுச்சின்னு ஒரு காஃபி போடலான்னு பார்த்தேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் நான் இப்போ காஃபி போட போகிறேன். முன்னாடியெல்லாம் ஸ்டெர்லிங்க்கு வரும்போது மில்க் பவுடர் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு வீட்டில் நார்மலாக நம்ம பால் ஊற்றி காஃபி, டீ போடுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த வாட்டி சின்ன சின்னதாக இந்த கப்பில் வந்துட்டு மில்க் மாதிரியே நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு கப்பு காஃபிக்கும் இந்த கப்பில் உள்ள பால் வந்துட்டு ஒரு 3 இது வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி பவுடர் ஒரு 2 பாக்கெட் சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த மில்க்கு, காஃபி பவுடர், அப்புறம் சுகர், பாடி லோஷன், அப்புறம் நமக்கு இந்த ஷாம்பு, கண்டிஷ்னர் இப்படி எது நம்ம தீர்ந்து போயிருந்தாலும் நம்ம திருப்பி எத்தனை வாட்டி கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் இப்போ வந்து காஃபி தான் போட்டேன். ஆனால் இங்கே டீ பவுடருமே இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு பாதி கப் அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குடிச்சு பார்த்தேங்க. காஃபி வந்துட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி மில்க் பவுடர் சேர்த்து குடிக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு காஃபி வந்து ஒரிஜினலாக இருக்காது. ஆனால் இது வந்துட்டு வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிற காஃபி மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக கொடைக்கானலில் உள்ள இந்த ஹில் டாப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். இங்கே சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, நான், பட்டர் நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக 2 சிக்கன் கிரேவி வந்து வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தது, நல்லாவே இல்லை. சும்மா ஒவ்வொன்றும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். மற்ற ஐட்டம் எல்லாம் ஓகே. அந்த கிரேவி வந்துட்டு எதுவுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போகவே இல்லை. அதுக்கப்புறம் அஸ்டோரியா வெஜ்ஜில் வந்துட்டு சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது. எப்போ போனாலுமே ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நம்மளுடைய நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு ஃபுட்டோட குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்டோரியா வெஜ்ஜு மாதிரியே அஸ்டோரியாவில் நான்வெஜ்ஜும் இருக்குது. நாங்கள் அங்கே போகணுன்னு நினச்சோம், ஆனால் போக முடியல. ஃபுல்லாக வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. உங்களுக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்டோரியா வெஜ் ஹோட்டல் பக்கத்துலேயே பேஸ்ட்ரி கார்னர்னு ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்துட்டு அந்த ஹோட்டலில் இருந்ததை விட ரொம்ப கூட்டங்க. எப்படா கடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்து வரிசையில் நின்று வாங்கிட்டு போனாங்க.
அதனால் நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 கடையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மறுநாள் வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்துட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோவில். குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் தான் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதனால் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் அப்படியே நான் ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் குணா கேவ் போனோம். இங்கே வந்துட்டு குணா கேவில் வந்துட்டு பயங்கர கூட்டம், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. குணா கேவ் பார்த்துட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் வந்து ஆயிடுச்சு. குணா குகை பக்கத்துலேயே தான் பில்லர் ராக், சூசைட் பாயிண்ட் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹோட்டல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் வந்து இப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ இன்னும் முடியலைங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.